ஹை கேஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஏரியாவில் எதை பற்றி பார்க்க போனால் இடன் சிக் லீடர் சீசன் 1 எபிசோட் 25 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்டில் இவங்க 3 பேர் அந்த ஸ்வாடை கண்டுபிடிக்க சொல்லிட்டு அந்த ஸ்வாட் கல்லறிக்கு வந்து போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு புது பொண்ணை வந்து இவங்க சந்திச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த புது பொண்ணை கூட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி அவங்ககிட்டே இருந்து எல்லா தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. அந்த ஹெவன்லி கிங்கோட சோல் அந்த சோடுக்குள்ள போயிட்டு அந்த சோடை கண்ட்ரோல் பண்ணி அவங்க அப்பா அம்மாவே அந்த இடத்துல கொண்டுடுச்சாமா. அந்த இடமே மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி இடிஞ்சு விழுந்துருச்சு. கூடவே அந்த 2 சோடை உள்ளே மாட்டிச்சு. அந்த இடத்துல தான் நீங்க இப்போ வந்து சோடோட கலர் அப்படி சொல்றீங்கன்னு அந்த பொண்ணை சொல்லி முடிக்கிறேன். அப்போ ரெண்டாவது ஸ்டூடெண்ட் என்ன கேட்கிறான்னா, அப்படின்னா அந்த ஹெவன்லி கிங்கோட சோல் இன்னுமே அந்த சோடுக்குள்ள இருக்கா அப்படி சொல்லி கேட்கிறா. அப்போ அந்த பொண்ணை சொல்றா, ஆமா இன்னுமே அது அந்த சோடுக்குள்ள தான் இருக்கு. இந்த இடத்துக்குள்ள வர மக்களோட மைண்ட் எல்லாம் வந்து அது கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் எடுத்து உயிரோட தான் இருக்கு அப்படி சொல்றா. உடனே நம்ம பசங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னா அந்த ஹெவன்லி கிங் திரும்ப நம்ம உலகத்துக்கு வந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதை நடக்க விடக்கூடாது. நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவனை அழிச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டாவது ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஹெவன்லி கிங்கோட சோடு இருக்கும் போது கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸோட சோடு இந்த இடத்துல தான் இருக்கும், அதை நம்ம எடுத்துட்டுனா அவனை தோக்கடிச்சிடலாம் அப்படி சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, அந்த ஹெவன்லி கிங்கோட சோடை நீங்கள் எடுத்தாலுமே கண்டிப்பாக உங்களால் தோக்கடிக்க முடியாது அப்படி சொல்கிறா. உடனே நம்ம பசங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களை குறைச்சி மதிப்பிடுறீங்க, நாங்களும் பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் தான், நாங்கள் அந்த சோடை எடுத்தால் கண்டிப்பாக அவனை தோக்கடிச்சிடும் அப்படி சொல்கிறாங்க. அவளும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு போகிறா. ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அவங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. அந்த இடத்துல தான் அந்த ஸ்வாட் இருக்கு. சொல்லப்போனால் அந்த இடத்துல தான் அவங்க பேரண்ட்ஸோட கலரையுமே இருக்கு. அவள் போய் அந்த கலரை பார்த்தோன்னே சாக்குற என்ன கண்ணன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலரில் பேர் தப்பா எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா அது பேர் தப்பா எழுதி வச்சிருக்கீங்கன்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்கலாம் போயிடுவான். ஆனால் கூட இருக்கிற நம்ம பசங்க வந்து தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து கேட்குறாங்க அவகிட்டே, அம்மா உங்க பேரண்ட்ஸோட பேர் என்ன அப்படி சொல்லிட்டு. அப்போ அவளும் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து ஞாபகம் இல்லை அப்படி சொல்லிடுறா. சரி பேரண்ட்ஸோட பேர் சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்துட்டு தான் போ அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க எதுக்காக அவங்களோட சோடை வந்து எடுக்க போறாங்க அப்படின்ற காரணத்தில் சொல்றாங்க. நாங்கள் வந்து செலஸ்டியல் ரேஸையும் வந்து எதிர்க்க போகிறோம், அவனை அழிக்க போகிறோம், அதனால் உங்கள் சோடை எனக்கு தேவைப்படுதான்னு சொல்லிட்டு பயங்கரமாக மரியாதைலாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, அப்படியே நீங்கள் மரியாதை கொடுத்ததெல்லாம் போதும், அதனால் சோடை எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சோடை கொடுத்து அவங்க 3 பேரையும் வந்து அனுப்பி வச்சாரா. அப்போ திடீர்னு அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்கிறேன்னா, சித்திராம ஊரோடதுங்கடா அப்படி சொல்கிற. திரும்ப அவங்கள கூப்பிடுவோம்ல. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் தான் அப்படின்ற மாதிரிலாம் மாசா வந்து பேசிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்லோமோலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 3 பேரும் வேறு லெவலில் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு இவங்களுக்கு ஸ்லோமோ போட்டாங்கன்னு தெரியல. அது ஸ்லோ மோஷன்லாம் முடியும் போது நம்ம பையன் கேட்குறாமா, நம்ம எப்படி இப்போ இங்கே திரும்ப போகிறது அப்படின்னு. அவங்க 3 பேருக்குமே தெரியல இப்போ எப்படி திரும்ப போகிறது அப்படின்னு. உடனே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்போ ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது. உடனே அவங்க 2 பேரும் வந்து கூட்டிகிட்டு போகிறா. எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கானா, இந்த மைண்ட் கண்ட்ரோல் ஆனவனுங்களாம் லைனாக ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கானுங்க இல்லையா, அந்த லைனில் போயிட்டு 3 பேர் வந்து நின்னுறாங்க. அப்போ அவள் சொல்கிறா, டே ரொம்ப அமைதியாக பேசுங்கடா, இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம இருக்குன்னே தெரியக்கூடாது அப்படின்னு. அப்போ அவனுக்கு கேட்குறாங்க, ஏன் அவங்க நம்மளை அட்டாக்கே பண்ணலன்னா. அப்போ சொல்கிறா, நம்ம லைனில் வந்து போய்கிட்டு இருக்கலாம், அதனால தான் அட்டாக் பண்ணலானே. அப்படியே அவங்களும் அவங்க கூட வந்து லைனில் வந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஏதோ வாய்ஸ் கேட்குது. என்னடான்னு பார்த்தா அந்த ஹெவன்லி கிங்கோட சோடு அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த ஹெவன்லி கிங்கோட சோல் அதுக்குள்ளே தானே இருக்குது. அந்த சோட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களோட ஸ்பிரிச்சுவலான இதில் அப்சர்வ் பண்ணுது. உடனே அவனுக்கு அங்கே இருக்கிற பள்ளத்தில் எகிரி குச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்து அப்படியே நம்ம பசங்களாம் பார்த்துலாம் அந்த சோடை எல்லாரும் அந்த இடத்துல பலி கொடுத்துக்கிட்டு இருக்கு, அவங்க பள்ளத்தில் குச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அது பள்ளமே கிடையாது. அவனுங்க மேலேருந்து குச்சி அந்த வேலை தான் கீழே இறங்கி நடந்து போகிறானுங்க. அப்புறம் அந்த சோல் நம்ம பசங்க கிட்ட எனர்ஜி கேட்குமா. அப்போ நம்ம பசங்க அந்த சோலை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சுறானுங்க. அதுக்கப்புறம் அது யாரா நீங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குது. அது கேட்ட தப்பான கேள்வியே இதான், யாரா நீங்க அப்படின்ற அந்த கேள்வியை மட்டும் நம்ம பசங்க கிட்ட கேட்டவே கூடாது. அதாவது நம்ம செக்டில் இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட் கிட்டே கேட்டவே கூடாது. ஏன்னா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் யாரா நீங்கன்னு கேட்டவொடனே அவனுக்கு பேரை சொல்றது, அவனுக்கு பவர்ஸை சொல்றது, இதே வேலையை சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. கடுப்பான அந்த சோல் அவங்களை அட்டாக் பண்ணி பறக்க விட்டுருது. அதை பார்த்தா இந்த பொண்ணு இவனுங்களை போய் நம்மனை பற்றி அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க 3 பேர் எழுந்திருக்காங்க. 3 பேருக்கு ஒன்றுமே வந்து ஆகலை. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கடுப்பு போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது அட்டாக் பண்ணு அப்படின்னு கேட்போனா அது பார்த்தீங்கன்னா திரும்ப அட்டாக் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருது. சொல்லப்போனால் அது நான் ஸ்டாப்பாக அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும். மாறி மாறி அப்படியே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க எல்லாரும் அந்த அட்டாக்கை தடுத்து அதுக்கிட்ட பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சோல் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அப்படியே என்னை யாராலையுமே அழிக்க முடியாதுடா, நான் வந்து இம்மோட்டல்டா அப்பலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குமா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு கல்விக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டு, நீ ஒரு வேஸ்ட் சோல், நீ வந்து ஒரு ஸ்வாட்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க, நீ ஒரு வேஸ்ட் சோல் போனால் அது கடுப்பு போயிட்டு அப்படியே அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குது. அதை அட்டாக் பண்ணும்போதெல்லாம் இவன் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பின்னால் வந்து ஒழிஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறான். அதை போட்டு பயங்கரமாக கடுப்பேற்றிக்கிட்டு போனால் அதுவும் கட்டு போயிட்டு அவனை அட்டாக் பண்ணுது. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒழிச்சிக்கிறான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று அந்த சோலை பிடிச்சி பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்காக ஃபர்ஸ்ட் ஒன்று அதை போட்டு இந்த அளவுக்கு திட்டிக்கிட்டு இருக்கானா, அப்போ தான் இது பயங்கர கடுப்பாயிட்டு இவனை மட்டும் வந்து டார்கெட் பண்ணும். இவன் பக்கம் அதோட கவனம்லாம் இருக்கும் போது அவங்க 2 பேரும் பின்னால் இருந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறான். அதே மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அட்டாக் பண்ணி இவங்க பின்னால் இருந்து வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகிறான். அப்போ தான் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது அந்த பொண்ணை சொல்லியிருக்கா, அந்த ஸ்வாட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கிராக் விட்டுருக்காம அதில் அட்டாக் பண்ண சொல்லியிருப்பா. அப்படியே நம்ம போய் கரெக்டாக அதில் அட்டாக் பண்ணிடுறான். இருந்தாலும் அந்த ஸ்வாடுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலை. இவங்க எல்லாருக்கும்
பயங்கர ஷாக்காக இருக்குது, ஏன் எதுவுமே ஆகலை அப்படின்னு. அப்போ அந்த சோல் சொல்லுது, டே உங்ககிட்ட இருக்க சோலில் ஸ்பிரிட்டே இல்லைடா, ஷார்ட் ஸ்பிரிட் இல்லாத சோட ஒரு வேஸ்ட் அப்படி சொல்லுது. அதுக்கப்புறம் பயங்கர ஷாக்குதே, நீங்கள் அந்த சோடோட ஸ்பிரிட்டை கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் யார் அந்த சோடோட ஸ்பிரிட்டுன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் அந்த சோடோட ஸ்பிரிட்டா அப்படி நம்மளும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே அந்த சோடோட ஸ்பிரிட்டு சொல்ல ஆரம்பிக்குது, எங்கள் அப்பா அம்மா என்னை வந்து உருவாக்குறாங்க, ஆனால் அவங்க கூட எனக்கு இருக்க கூட நேரம் இல்லை, அவங்க அப்படியே வந்து சண்டை போட்டு வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா. நம்ம பசங்களும் அப்படியே அந்த ஷார்ட் ஸ்பிரிட்டோட கதை கேட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஷார்ட் ஸ்பிரிட் என்ன சொல்லுதுன்னா, எங்கள் பேரண்ட்ஸோடைய ஆசையை நான் வந்து நிறைவேற்ற போகிறேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பிரிட்டாக மாறி திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்குள்ளேயே போயிடுது. அந்த ஷார்ட் ஸ்பிரிட் ஷார்ட்குள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்டே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக மாறிடுது, அதாவது பயங்கரமாக வந்து ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம பசங்க சொல்கிறாங்க, டே உன்னா நிற்கிறாங்க கொல்லாம் வர மாட்டேன்டா அப்படின்னு. உடனே அந்த சோல் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து எல்லாரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உருவத்தையே உருவாக்கிடுது. அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பையன் கூட வந்து சண்டை போட வைக்குது. அது 2 பேருக்குள்ள ஷார்ட் ஃபைட் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ அவன் போய் சொல்கிறான், நான் இது வரைக்கும் ஷார்ட் ஃபைட்டில் தோத்ததே இல்லை அப்படின்னு. அப்போ அந்த சோல் என்ன சொல்லுதுன்னா, அது வந்து இதுக்கு முன்னால் என் கூட கண்டிப்பாக நான் ஜெயிக்க முடியாது சொல்லும். அப்படியே நம்ம ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா உள்ள பூந்து நம்ம பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேராலையும் ரொம்ப நேரத்துக்கு அந்த சோல் கூட வந்து சண்டை போட முடியாது. அது பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இவங்க 2 பேரும் அடிச்சு வந்து காலி பண்ணிடுது. அதுக்கப்புறம் நம்ம பையன் பயங்கரமாக கடுப்பாயிட்டு அப்படியே திருப்பி போயிட்டு அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அது சோல் என்ன சொல்லுதுன்னா, இந்த சோடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக என்னை வந்து அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்குமா. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். அதில் பார்த்தீங்கன்னா 2 சோடுமே வந்து டெஸ்ட் ஆகிடுது. இவன் சோடும் டெஸ்ட் ஆகிடுது, அந்த சோடோட சோடும் டெஸ்ட் ஆகிடுது. அதை பார்த்து நம்மளாம் பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. எதுக்குன்னா நம்மளோட ஷார்ட் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட் டெஸ்ட் ஆயிருந்தாலும் தான் அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்டுக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அந்த ஷார்டை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தான் உள்ள சரி பண்ணிக்கிட்டு இருக்கா, இவங்க 2 பேரும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ சொல்கிறான் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு. அப்படியே சோடை எடுத்து காட்டுறான். அந்த கிறுக்கு போய் என்ன பண்ணியிருக்கானா, அந்த 2 சோடையும் மெர்ஜ் பண்ணி ஒரே சோடா வந்து செஞ்சு வச்சிருக்கா. ஏன்டா அந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்களா. அப்போ சொல்கிறான், ரெண்டுமே பவர்ஃபுல்லாக நான் சொல்கிறேன், 2த்தையும் சேர்த்தா இன்னும் பவர்ஃபுல்லாக மாறிடல அப்படின்னு. இவன் பண்ண அந்த வேலையால் அந்த ஷார்ட்குள்ளே இருக்கிற ஷார்ட் ஸ்பிரிட்டே பார்த்தீங்கன்னா அலாரம் வச்சிருது. அது பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்டூடெண்ட் கையில் போயிட்டு இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அழுது. அடுத்த சீன்லேயே பிரின்ஸ் தான் வந்து காட்டுறாங்க. அவங்க 3 பேர் கொடுத்த வேலையை அவங்க முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த பிரின்ஸோட குரூப் வந்து எப்படி அதை முடிக்க போகிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பிரின்ஸ் வந்து அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிக்கிட்டு போனா, அப்போ இந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் இது கூடவே ஸ்வீட் டோஃபு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி சொல்கிறேன். அப்போ நம்ம பிரின்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்வீட் டோஃபு சாப்பிடணுமா, அதெல்லாம் நல்லா இருக்காது, சால்ட்டட் டோஃபோ தான் சாப்பிடணும் அப்படி சொல்கிறேன். இந்த டோஃபோவில் இவங்க 2 பேருக்குள்ள அந்த இடத்துல பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. மாறி மாறி இவங்க 2 பேரும் இல்லை ஸ்வீட் தான் இல்லை சால்ட் தான் அப்படி சொல்லி அடிச்சிக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து அவங்ககிட்ட தான் கேட்குறாங்க, டே எந்த டோஃபோட நல்லா இருக்கும், ஸ்வீட்டாக சால்ட் அப்படி சொல்லி கேட்பாங்களா. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் 2 பேர் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்குறான், நம்ம மாஸ்டர் கொடுத்த வேலை நம்ம முடிக்க போகிறோம், அதை விட்டே அப்படி அடிச்சிக்கிறீங்கன்னு. அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மாஸ்டர் கொடுத்த வேலை கண்டிப்பாக ஐலண்டில் போய் முடிக்க தான் போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அதை கூட அவங்க 2 பேரும் சட்டை போட்டு தான் சொல்லுவாங்க. அப்போ இவங்களோட போட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடி மின்னலெல்லாம் போய் வந்து மாட்டிக்குது. இப்போ இவங்க அந்த இடி மின்னலாம் வந்து தப்பிக்கணும்னா அந்த போட்டை வந்து திருப்பணும் இல்லையா. அதுக்காக பிரின்ஸ் என்ன பண்ணுவானா, அப்படியே அந்த போட்டோட கண்ட்ரோல் எடுத்து அவன் பார்த்தீங்கன்னா அந்த போட்டை ஓட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, டேய் உனக்கு ஃபஸ்ட்டு போட்டு ஓட்ட தெரியுமா, நீ ஏன்டா ஓட்டுற, அது மட்டும் இல்லை இது என்னோட போட்டு நான் தான்டா ஓட்டும் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்களோட பிரச்சனை பண்ணி அவனை தள்ளி விட்டுறா. இந்த அனிமே முடிய ஸ்டேஜுக்கு வந்து போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும். மறக்காம வந்து பார்த்துருங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு வச்சிங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனை காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்.